தனுசு ராசி 12 ராசிலையுமே அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு பாருங்க, நல்ல ஒரு துணிச்சல், நல்ல ஒரு நேர்மை, இது எல்லாமே இருக்கும். இது ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்கிறதுலையே அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை சிறப்பாக செய்யக்கூடியவங்க, மிகப்பெரிய கனவுகளை நனவாக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்கள். இந்த தனுசு ராசிக்காரங்க பாருங்க, மனசுல தோன்றின கணமே நேரடியாக சொல்லக்கூடிய பழக்கம் கொண்டவங்களா பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருக்கீங்க. எங்கேயுமே ஒரு கட்டுப்பாடு உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. கட்டுப்பாடு பிடிக்காதவங்களா தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. புது விஷயம், புது பயணம், புதிய வாய்ப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. ஆனால் பாருங்க, ஒரே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அவசரம் இது இருக்கும். இந்த அவசரம் தான் உங்களுக்கு சில விஷயத்தில் பின்னடைவை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நீங்கள் திறமையை கையாண்டு யோசித்து செய்கிற அந்த ஒரு விஷயமே தடையும் தாமத்தையும் ஏற்படுத்தாது. சில சமயம் அதிக நம்பிக்கை ஒரு செயல் இருக்கும். அந்த நம்பிக்கையால் பாருங்கள், சில விஷயத்தில் வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் பெற்றிருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த முதல் 15 நாட்கள் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் முழுமையான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால வியாழக்கிழமையில நீங்கள் சிவபெருமான் வழிபாடை செய்கிறது ரொம்பவுமே உயர்வான பலனை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். சிவபெருமானின் நல்லனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம், ஏற்றம் இது ரெண்டுமே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்த விஷயம் இப்போது தெளிவாக ஒரு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். தெளிவாக நீங்கள் அதை செய்யவும் போகிறீங்க. இந்த வாரம் குழப்பமான சூழல் உங்களை விட்டு நீங்குது. அதே போல் மேலதிகாரிகள், கிளைண்ட்ஸ் இவங்களாம் கவனிக்கிற மாதிரியான உங்கள் நிலை இப்போ மாறும். கொடுக்குற பணியை கொடுத்த நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடியல, சிறப்பான உயர்வை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. 2026ஆம் ஆண்டு இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது. அதுக்குள்ளே முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 15ஆம் தேதி வரையிலான நாட்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது, வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன பரிகாரம் செய்யலாம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து முழுமையான ஒரு விஷயத்தையுமே நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில், அதாவது ஒரு இடைவெளியிலிருந்து இன்னொரு இடைவெளிக்கு பயிற்சி ஆகிட்டே இருக்குது. இது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் வழக்கமாக நடந்தாலுமே ஒவ்வொரு கிரக மாற்றத்தின் போதும் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு சுப பலனை கொடுக்குது, சில ராசிக்கு அசுப பலனை கொடுக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் பாருங்கள் கிரக நிலைகள் எப்படிலாம் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் எதனால் எப்படி வரும் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. சந்திர பகவான் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறாரு. சொந்த வீட்டில் இந்த மாதம் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை அவரோட சஞ்சாரத்தை நிறைவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் கேது பகவான் சிம்ம ராசிலையும், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 ராசியும் மகர ராசியில் இருக்குது. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் கும்பராசியில் புதனும் செவ்வாயும், மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் உருவாகி இருக்கு. இதனால் பாருங்கள், தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் உங்கள் துணையை பற்றி மற்றவங்ககிட்ட குறை கூறுவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க அதை கேட்டுட்டு போய் சில சிக்கலை உருவாக்கிடுவாங்க. அதனால் குடும்ப விஷயத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. வீட்லேயுமே குழப்பம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. அதுவும் துணையிடம் அனுசரித்து போகணும். ஏன்னா இறுதி வரைக்கும் உங்கள் துணை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துங்க. கணவன் மனைவி இணக்கமாக செல்வது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் ஒரு இன்பமான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். வாக்குவாதம் தவிருங்க. கோபத்தை முழுமையாக விட பாருங்க. உங்கள் துணையிடம் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது இந்த மாதம் நல்லதாக இருக்கும்.
அதே போல் தொழில் ரீதியாக பார்த்தா நீங்கள் பாருங்களேன், கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் கொடுக்குது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம் இதில் எல்லாத்துலேயுமே சிறப்பான அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் வார்த்தைகளில் கவனத்தை பயன்படுத்துறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே போல் சிவபெருமான் வழிபாடு சொன்னோம் இல்லையா, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடையும் திங்கட்கிழமையில் பெருமாள் வழிபாடையும் செய்யுங்க. எல்லா வகையிலுமே ஏற்றத்தை நீங்கள் பெற முடியும், அனுகூலமான வாய்ப்பை பெற முடியும். வேற்றுமொழி மனிதர்களால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் இப்போ வருது. தனிப்பட்ட முறையிலேயும் பொழுதுமே செல்வாக்கு உயரக்கூடிய யோகம்தான். சிந்தித்து செயல்படுங்க, நன்மையை நிச்சயமாக பெறுவீங்க. எந்த விஷயத்துலலாம் அனுகூலம் வருது அப்படின்னு பார்த்தா, வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல ஒரு ஆதாயம் இப்போ பிறக்குது. வாகனம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் சிறப்பான உயர்வும் இருக்குது. பயணங்கள், உறவுகள் விஷயத்தில் மேன்மை ஏற்படுது தனுசு ராசிக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாருங்களேன், இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு. இந்த அமைப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளையுமே பெற முடியும். அதிக அளவில் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இதனால் உண்டாகும். அதே போல் தினம்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டில் நரசிம்மர் கவசம் கேட்கறது, படிக்கிறது, இதை ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய அதிர்ஷ்டத்தையும் சிறப்பான யோகத்தையும் நீங்கள் இறைவனின் அருளால் பெற முடியும். எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் லாபம் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தா, தொழில் வியாபாரத்தில் கடந்த காலத்தில் ரொம்பவுமே பின்னடைவை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இப்போ சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் இப்போ உண்டாகக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படணும், கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையாக பண விஷயத்தில் செயல்பட்டால் பின்னடைவு ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. கவனமாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றம் படிப்படியாக ஏற்பட போகுது பாருங்களேன். நீங்கள் நினச்சதெல்லாம் இப்போ செய்வீங்க. தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ செயல்முறைப்படுத்துங்க, நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் பண வரவுக்கு பஞ்சமில்லைன்னு கூட சொல்லலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகுது. திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியம் பாருங்களேன், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் நல்ல ஒரு லாபத்தையும் ஏற்படுத்துது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது, மூக்கு, தொண்டை, சளி, இருமல் தொடர்பான விஷயத்துக்காக நீங்கள் கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியான சூழல் வரும். பெருசாக பாதிப்பு இல்லை, சின்ன சின்ன உடல்நல கோளாறு வரும், கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் குழந்தைகள் விஷயத்திலையும் கவனமாக நீங்கள் இருக்கணும். அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம். அப்படி வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது நல்லது. உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த எல்லா விஷயத்துலையுமே பாருங்களேன் நல்லா இருக்கு. இந்த எல்லா துறையில் இருக்கிறவங்களுமே நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கோபம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் வரவு செலவுலாம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மற்றவங்களை நம்பி உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். உங்களுக்கான பணிகளை நீங்களாக செய்கிறது நல்லது. குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் சுற்றுலா, ஏதாவது கோவில் போகிறது, உறவினர் வீட்டுக்கு செல்கிற மாதிரியான சூழல் இந்த வாரம் அமையும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஆரோக்கியத்திலுமே அக்கறை செலுத்துறது, உடல்நல கோளாறு ஏற்படாமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தினம்தோறும் இந்த உடற்பயிற்சி செய்வதை கடைபிடிங்க. இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லது. ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்த விஷயத்தை இப்போ ரொம்ப தெளிவாக செஞ்சு நன்மையை பெறுவீங்க. பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேர்மையோடு பேசுங்க. அதே போல் கொஞ்சம் மென்மையாக பேசுங்க. வரவு நல்லா இருக்குது, அது கேட்டது போல் செலவும் இருக்கும். எதிர்பாராத ஒரு சிறிய வருமான வாய்ப்பு கூட திடீர்னு வரும். கடன் கொடுக்குற விஷயத்தில் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பாருங்கள், உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. சொன்னது சரி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பிடிவாதம் காட்டாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து மற்றவங்க சொல்கிறதையுமே நீங்கள் கேளுங்க. ஒரு நல்ல உறவு மேம்பாட்டுக்கு வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இருப்பீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயத்தை யோசிப்பீங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியாக யோசித்து இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துங்களேன். நன்மைகளை எல்லா வகையிலுமே தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இந்த வாரம் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் இந்த வாரத்துக்கான ஒரு சிறிய வழிபாடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி
உங்கள் வீட்டில் கூட பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு மஞ்சள் நிறம் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கோ தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறது நல்லது. அப்படி செய்யும்போது இறைவனுக்கு மஞ்சள் நிற மலர்களை சாற்றி இறை வழிபாடு செய்கிறது இன்னுமே நிறைய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.